Hi my dear children, this is Prashant. In this video we are going to solve a definite integral problem. That is, we have I is equals to integral to the limit 0 to pi by 2 dx by 5 plus 4 sin square x. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்போது சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நம்ம பண்ணோம்னா இந்த ப்ராப்ளமை ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம். பயப்பட வேண்டாம். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டினாமினேட்டரில் இருக்கிற சைன் ஸ்கொயர் எக்ஸை வந்து நம்ம காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அப்போ காமனாக வெளியே எடுத்தானே வரும், திஸ் இஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஆஃப் 5 by சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 4. நம்ம எதை காமனாக வெளியே எடுக்கணுமோ அதை டிவைட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ நவ் we know that 1 by sin square x is cosecant square x. அப்போ இதுங்க நான் எப்போ அப்ளை பண்ணேன்னா என்ன வரும், I is equal to integral to the limit 0 to pi by 2. So this is cosecant square x dx by 5 cosecant square x plus 4. So in the next step we know that cosecant square x is equal to cot square x plus 1. கரெக்டா? ஸோ இதே நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும், I is equal to integral to the limit 0 to pi by 2 cosecant square x dx by 5 into cot square x plus 1 plus 4. ஸோ இது நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can multiply this 5 which is in the denominator inside this cot square x with the cot square x and 1. அப்போ என்ன வரும், cosecant square x by 5 cot square x plus 5 plus 4 dx. So in the next step I will be getting I is equal to integral to the limit 0 to pi by 2 cosecant square x by 5 cot square x plus 9 dx. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா, integral to the limit 0 to pi by 2. நான் வந்து 5 காமனாக எடுக்க போகிறேன் டினாமினேட்டர்லேருந்து. அப்போ என்ன வரும், we getting cosecant square x by cot square x plus 9 by 5 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? ஓகே, நவ் a very important step to be carried out. என்னென்னா, இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன சப்ஸ்டியூஷன்? ஏன் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், இதில் ஏதோ ஒரு டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்னொரு டேர்ம் வருதான்னு பாருங்கள். அஃப்கோர்ஸ் காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cosecant ஸ்கொயர் எக்ஸ் வரும், மைனஸ் cosecant ஸ்கொயர் எக்ஸ் வரும். எனிவே காட் எக்ஸ் cosecant ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டுமே இங்கே இருக்கிறதுனால I'm going to do substitution. That is, t is cot x. t வந்து நான் cot x எடுக்கிறேன். அப்படி எடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் dt by dx is equal to minus cosecant square x அப்படின்னு வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் this will become minus dt is equal to cosecant square x dx இப்படி வந்துடும். இது ஒரு டெஃபினட் இன்டெக்ரல்ன்றதுனால நம்ம வந்து லிமிட்டுக்கும் சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். ஸோ when x approaches 0 to pi by 2 t approaches என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். x equal to 0வை நம்ம போட்டோம்னா t வந்து நமக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். பிகாஸ் cot 0 is infinity and pi by 2 போட்டால் it is 0. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்மளுடைய ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will be getting I is equal to 1 by 5 integral to the limit infinity to 0. In the numerator minus dt, in the denominator this is t square plus 3 by root 5 the whole square. அதாவது 9 by 5 நான் எப்படி எழுதுறேன்னா 3 ஸ்கொயர் by root 5 ஸ்கொயர். ஸோ இது வந்து 3 by root 5 the ஹோல் ஸ்கொயராக மாறிடும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதை எடுத்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா,
integral to the limit a to b f of x dx can be written as minus integral to the limit b to a f of x dx. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா we have I is equal to integral to the limit 1/5 வந்துடும் 0 to infinity dt by t square plus 3 by root 5 the whole square. ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஐடென்டிட்டினா integral dx by a square plus x square is 1 by a tan inverse of x by a. ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐடென்டிட்டி இங்கே அப்ளை பண்ணால் we will be getting I is equal to 1/5. Here a is compared with 3 by root 5. அப்போ 1/3 by root 5. Here it is tan inverse of x வந்து நமக்கு t and a வந்து நமக்கு 3 by root 5. Here we have limits. Upper limit is infinity and lower limit is 0. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will be getting இங்கே 5ம் root 5ம் கேன்சல் பண்ணால் 1 by ஆக்சுவலாக root 5 வந்துடும், ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ 3 root 5. இங்கே அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் this is tan inverse of infinity minus tan inverse of 0. அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா 1/3 root 5. tan inverse of infinity is 5/2 and tan inverse of 0 is completely 0. So in the next step I will be getting I is equal to pi by 6 root 5 அப்படின்னு வந்துடும். ஸோ இது நம்மளோட ஃபைனல் ஆன்சரானு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், root 5ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ யார் ஸ்டெப்பில் என்ன வரும்னா this is pi root 5 by 6 into root 5 into root 5 வரும். 6 into root 5 into root 5 is 5. அப்போ 6 into 5 is 30. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் அவர் கொஸ்டின், தட் இஸ் integral to the limit 0 to pi/2 1/5 plus 4 sin square x of dx gives what? It is pi root 5 by 30. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமை நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமை நான் வந்து சொல்யூஷன் வீடியோவை மேக் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.